விராட் கோலி ஒரு செஞ்சுரியை போட்டு என்ன வேணா பேசிட்டு போங்கப்பா, சாரி ஓரமா போய் பேசிட்டு இருங்க, நான் ஒரு செஞ்சுரி போட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், சும்மா குறுக்க வந்து காமெடி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காரு. முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஃபார்மை கேரி பண்ணி வந்திருக்காரு. நீங்க நல்லா பாருங்க, இந்த முதல் ஓடிஐ மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் சைட்ல வந்த சில டெலிவரிஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவர் வந்த ஒரு முதல் 4 to 5 டெலிவரிஸ்லாம் வந்து லெக்ல திருப்ப பார்த்து மிஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அது வந்து மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு ஏதோ ஒண்ணு. சோ அந்த இதெல்லாம் இந்த மேட்ச்ல இல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 3 டாட் பாலுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடிச்ச 4 பாத்தீங்கன்னா அது அவ்வளோ ஷார்ட் ஆஃப் த லென்த்லாம் இல்ல, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த லென்த் தான். அத அப்படி வந்து பேக் ஃபுட்ல போய் ஒரு ஸ்விவல் பண்ணி இடுப்ப திருப்பி ஒரு அடி அடிச்சாரு பாருங்க பின்னாடி ஒரு 4. தலைவன் இஸ் பேக். டேய் நான் எப்படா முதல்ல போனேன் இஸ் பேக்னு சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பாரு அவர். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இது. ஸோ அது வந்து அவருடைய கான்ஃபிடன்ஸையும் காட்டுச்சு. இந்த இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது டக்குனு 2வது மேட்ச் ஆடும்போது அந்த ஷாட்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, ரொம்ப அழகா அசால்ட்டா அடிப்பார்ல ஒரு ஷாட்ஸ்லாம். அந்த அசால்ட் அடிக்கு முன்னாடி வரதான் இந்த கான்ஃபிடென்ட் அடி. 3வது ஒன் டே மேட்ச்ல அசால்ட் அடியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த இன்னிங்ஸ் அமைஞ்சிருந்துச்சு. ஷார்ட் சாய்ஸா இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், கேப் பார்த்து அழகா சூப்பரா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அவருடைய ஃபேவரட் ஷாட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்பின்னர் போடும்போது அப்படி காலை அகட்டி பின்னாடி வச்சு அது ஷார்ட் பாலோ குட் லென்த்தோ ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அந்த அந்த பேட்டை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பேட்ல எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்காம இப்படி வச்சு பேக் ஃபுட்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ் அடிப்பாரு. நேரா அழகா போவோம். அந்த ஷாட் டெஸ்ட்ல ஒன் டே எல்லாத்துலயுமே அடிப்பாரு. அந்த ஷாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் த கிரவுண்ட்ல அத்தனை ஷாட் ருத்துராஜ் கெய்க்வாட்லாம் உருண்டு போகணும். ஐயா சாமி எஃப்எம் மேல இருக்கிற இதுல என் மேல அடிச்சுட்டு இருக்க, நான் உங்களுடைய கோ கண்டஸ்டன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கொடுத்திருந்தா அப்படி உருண்டு உளுந்துகிட்டு இருக்காரு. பால் உள்ள புகுந்து போயிட்டு இருக்கு ஸ்ட்ரெயிட்ல பவுண்டரிக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஷாட்ஸ் அடிச்சுட்டு இருந்தாரு.